சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மாண்பு உறுப்பினர் எம்எல்ஏ இருந்தார். அப்போவே உங்களுக்கு தெரியும், இந்த சட்டமன்றத்தில் விவாதம்லாம் நடந்தது. இப்போ அமைச்சராக இருக்கிறீங்க. 2010 டிசம்பர் 21 தான் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அப்போ யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. நீ இதை கொண்டு வரல, இணைந்த பிரச்சனையும் இருந்திருக்காரு. இவ்வளோ போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இவ்வளோ விவாதம் தேவையே இல்லை. எத்தனை முறை தீர்மானம் நிறைவேற்றிக்கிறோம். அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியது, திமுக நிறைவேற்றியது, இப்பொழுது இந்த அரசு நிறைவேற்றிருக்குது. இப்படி எல்லா அரசுகளும் மாறி மாறி வருகின்ற பொழுது ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியது மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி. ஏன்னா அப்போவே இந்த மக்களுடைய பிரச்சனை, மாணவர்களுடைய உணர்வை புரிஞ்சிருக்கணும்ல, மாணவர்கள் கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. கொண்டு வந்த பிறகு ஒவ்வொரு அரசும் போராடி போராடி தான் இந்த பிரச்சனை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நம்ம முரணாக நடக்க முடியாது. அதிமுக ஆட்சிக்கின்ற உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அப்போ யார் இந்த நீட்டுக்கு ஆதரவாக வாதாடினார் என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த தீர்ப்பு வந்த பிறகு வெளியில் வந்து நான் யாருடைய பெயரை சொல்லலைங்க, யாருடைய பெயரை சொல்லல, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கின பிறகு வெளியில வந்து நீட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று ஒரு வழக்கறிஞர் சொன்னார். அது எந்த கட்சியுடைய மூத்த அமைச்சராக இருந்தார், அவருடைய மனைவி சொன்னாங்க. இப்படி நீட்ல வரலாறு இருக்குது. அதிமுக நீட்டை அறவாக தமிழகத்தில் விலக்களிக்க வேண்டும், நீட்டுக்கு முழு விலக்களிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக கொள்கை. அதுதான் நிலைப்பாடு. அதற்காக உண்டான முயற்சி நாங்கள் எடுத்தோம். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.